சார் ம். முகம் மட்டும் அஜித் மாதிரி தகன்னு இருக்கு. ஓகே. ஆனா கழுத்து அப்படியே கருவடைஞ்ச மாதிரி இருக்கு சார். ஏன்? இதே கொஸ்டின் தான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. சரி, நான் பொதுவா சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து ஃபேஸ் கேர் பத்தி இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாமே ரொட்டீனா வந்து சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது ஃபேஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுனால ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரேடியன்ட் ஸ்கின் கிடைக்குது. அதனால ரிலேட்டிவா வந்து உங்க நெக்கோட ஸ்கின் வந்து டார்க்கா இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் நைட் சீரம்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, நெக்குக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனாலயும் வந்து ரிலேட்டிவ் டார்க்னஸ் நெக்ல வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகலாம். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா வந்து புவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட லிங்கான ஒரு ப்ராப்ளம். அதுலேயும் வந்து நெக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து டயபெட்டிஸ் இல்லை எலிவேட்டட் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூஸோடும் அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால எதனால டார்க் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணுங்க. அவங்க கரெக்டாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.